அவர்களுடைய அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்துல அவர் முறைச்சாரு, அதனால 2 தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அடுத்து கருத்து சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது தெரியல. இது எங்க அண்ணன் இதுல ஒன்றும் எனக்கு கருத்து இல்லை. அது ஒன்றும் கருத்து இல்லை. அது எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன். இப்போ நீங்க எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். அது தவறா சரியான்னு தெரியல, எனக்கு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்லை. அது குடும்ப சண்டையா மாறிடும். அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த இந்த பேட்டியை எல்லா மக்களும் பார்த்துருப்பீங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த கருத்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்தே நிறைய பேர்த்துக்கு முகம் சுளிக்கும் ஒரு கருத்தாக இருக்கிறது. எங்கள் அண்ணனை முறைத்தால் நானே அடிப்பேன், எங்கே நீங்கள் முறைத்தால் உங்களையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பத்திரிகையாளரிடமே அதை சொல்கிறாரு. அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய சகோதரத்துவத்தை பாராட்டுங்க, அது தப்பு இல்லை. கருத்தில்லை என்று சொன்னார். அவருக்கு வந்து வெளியிலேருந்து யாரும் சொல்லி தெரிய போகிறதில்ல. கருத்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், அது ஓகே. ஆனால் அந்த முறைத்தால் அடிப்பேன் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு நம்ம உடன்படலை. அண்ணன்னு சொல்கிறீங்க. அந்த அண்ணன் இந்த தமிழினத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகி என்பது உலகறிந்த விஷயம். தேசிய தலைவரை சந்தித்து வந்தார். அந்த தேசிய தலைவரையும் ஈழ மக்களையும் இங்கே அழித்து ஒழிக்க காரணமாக இருந்த ராஜபக்சவையும் சந்தித்து வந்தார். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஈழ மக்களை அழித்தொழிக்க காரணமாக இருந்த திமுகவுடன் இன்றைக்கி கூட்டணி, காங்கிரஸோட இன்றைக்கி கூட்டணி. அவர் பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்திருக்க இந்த தமிழ் தேச அரசியலுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை சொல்லி வரும் ஒரு நபராக இருக்கிறார். அவரே முதல்ல தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வந்தவர் இப்போ திராவிட கட்சிகளின் காலடியில் 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் தவழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சகோதரத்துவத்தை பாராட்டலாம், ஆனால் வந்து இந்த அளவுக்கு ஒரு முட்டு கொடுக்கும் மாதிரி ஒரு கருத்து சொன்னது இளைஞர்களுக்கிடையே, அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் இளைஞர்களுக்கிடையே முகசொலிக்கும் விதமாகத்தான் இருக்கிறது. எங்கள் அண்ணனை முறைத்தால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் சொன்ன கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன ஏதுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. அப்புறம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய கருத்து என்ன ஏதுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன அது கருத்துக்கு உடன்பாடு இல்லை, ஏதோ ஒரு முட்டு கொடுக்கும் விதமாக இருந்ததை போல இருக்கின்றது. உங்களுடைய கருத்து என்ன ஏதுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே.